For protection, these species secrete a toxic slime that makes them unappealing. Looking at a scallop, it's hard to imagine how it's possible for this animal to be related to a snail. But scallops, oysters, mussels, and clams are all bivalves, another class of mollusks. The name bivalve means two shells, and these animals live exclusively in water, about 80% of them in seawater. But the zebra பைவால்வ் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் அப்படியே ஓடு வந்து மூடிக்கிறது. இதுதான் பைவால்வ். பைனா டூ, வால்வ். அது வந்து ஹிஞ்சு மாதிரி இருக்கும். கதவுக்கு இது போடுறோம்ல, நாலஞ்சு இது சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு ஜன்னல் கதவை இணைக்கிறதுக்கு ஒரு பயன்படுத்துறோம்ல, கீழ் அந்த கீழ் மாதிரி ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் முடிக்கும். இதுதான் பைவால்வ்னு பேரு. இவ்வளவுதான் இவங்களோட ப்ரொடெக்ஷன் சிஸ்டமே. இவ்வளவுதான். Mussel is a rather infamous freshwater bivalve, known for its invasiveness in U.S. waterways and lakes. The bivalve may either burrow through the bottom or attach itself to the substrate with glue-like strings called byssal threads. Some bivalves, like scallops, do not attach themselves because they prefer to be able to swim away with a squirt of water. இந்த பைவால்வ் அப்படிங்கிறது மணல் பகுதியில் இருந்துச்சுன்னா மணலுக்குள்ள போய் பதுங்கிக்கும். இல்லைன்னா இதுல பாறை, அந்த தண்ணி ஓரத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் இருக்குல்ல, அதுல போய் ஒட்டிக்கும். இல்லைன்னா தண்ணியில உள்ள அடிச்சுட்டு போடும் அலையில. ஸோ இந்த பைவால்வ் தேவைப்படுறவங்க கடல் ரொம்ப பிடிக்கும், கடல் பக்கம் இருக்கிறது பிடிக்கும், தண்ணியில காலை மட்டும் நினைச்சிட்டு வருவாங்க, உள்ள போயிட மாட்டாங்க. ஏன் அலை எடுத்து போயிடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான லாங்குவேஜ் அவங்க பேசுவாங்க. Are forced from the mantle, for example, to escape from attacking sea star. அந்த பைவால்வே அதை திறந்து மூடுறது மூலம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் மூவ் ஆகி போகுது பாருங்க. இவங்க கொஞ்சம் தூரம் மட்டும்தான் போவாங்க, அதுக்கு மேல போக மாட்டாங்க. Most bivalves feed by filtering organic particles from the water. Some of the giant clams found in the Pacific have symbiotic algae in their skin tissue and can utilize the light of the sun to make food through photosynthesis. பாருங்க, most bivalves feed by filtering organic particles from water. இவங்க வந்து என்ன சொல்றது, நீரை சுத்திகரிப்பு பண்றவங்க இவங்க. அது ஏரி, குளம், கடல் எங்க இருந்தாலும் சரி, இவங்க வந்து ஸ்கவேஞ்சர்ஸ், தண்ணீரை ஃபில்டர் பண்றவங்க. ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணியெல்லாம் இவங்க சர்வசாதாரணமாக எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உறிஞ்சறது வெளியே அனுப்புறது, இருக்கிற இடத்துல இருக்கிற தண்ணியில் இருக்கக்கூடிய தூசிகள், அந்த ஜேம்ஸு, ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பியூர் வாட்டரை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இவங்க வந்து சுத்திகரிப்பு பணியாளர்கள். எல்லா வாட்டர் பாடிஸ்லையும் இருக்கக்கூடிய இந்த மொலஸ்க் எல்லாம் சுத்திகரிப்பு பணியாளர்கள். இந்த மீனில் வந்து ஒரு என்ன சொல்றது, டேங்க் கிளீனர்னு ஒரு ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேங்க் கிளீனர். அது வந்து இந்த ஃபிஷ் டேங்க்லாம் விடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அதோட வேலை என்னன்னா, அந்த கண்ணாடியில் ஒட்டிக்கும். அது வாயை பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் போய் ஒட்டிக்கும். அந்த டேங்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் சாப்பிட்றது தான் அதோடைய வேலையே, டேங்க் கிளீனர். ஸோ அந்த மாதிரி இந்த மலஸ்க். Some of the giant clams found in the Pacific have symbiotic algae in their skin tissue and can utilize the light of the sun to make food through photosynthesis, although they still filter feed as well. If you think clams don't look much like their cousins the snails, this one's gonna blow your mind. Cephalopods are also mollusks. The class செப்பியா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இதுதான் வந்து செப்பியா. அதாவது சிஃபாலோபோட் அப்படின்னா தலையில் இருக்கிற உறுப்புகள் இருக்கு பாருங்க, அதன் மூலம் இவங்க வந்து மூவ் பண்ணி போவாங்க.
அதான் ஹெட் ஃபுட்டு. கேஸ்ட்ரோபாட் அப்படிங்கிறது வயிற்றால மூவ் பண்ணுறது. வயிறு தான் அவங்க வந்து மூவ் ஆகிறதுக்கு பயன்படும். அந்த கார்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோபாட். இது சிஃபாலோபாட். சிஃபாலோ அப்படின்னா தலைன்னு அர்த்தம். ஸோ தலையில் இருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் உறுப்பு மூலம் இவங்க வந்து மூவ் ஆகுவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து சிஃபாலோபாடான்னு பேர். Cephalopoda means head foot because the head is connected to the feet, technically called arms. The body is out in front. If people were built like this, we would look a lot different. Hey, what's up? My head is where my butt should be. Squid, octopods, cuttlefish, and nautiluses are all cephalopods. Perhaps the most இந்த செஃபாலோபாட்ல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, மலஸ்கில் இது வந்து வளர்ந்த நிலையில் உள்ளது. அதனால இதுக்கு வந்து மற்ற இதுக்கெல்லாம் கண் இருக்காது. பைவால்வு, கேஸ்ட்ரோபாடுக்கெல்லாம் கண் இருக்காது. இதுக்கு கண் இருக்கும். மனுஷனுக்கு இருக்க மாதிரியே இருக்கும் இந்த கண். இது அடுத்த வளர்ச்சி நிலை. மலஸ்கில் அடுத்த வளர்ச்சி நிலை இது. The obvious difference between most cephalopods and other mollusks is the apparent lack of a shell. The octopods don't have shells at all, and the squid have only a tiny internal shell. Nautiluses, the most primitive of the group, are the only cephalopods with an external shell. Even though cephalopods don't look anything like bivalves or gastropods, they have very similar internal construction, which makes it clear to biologists that இந்த செஃபாலோபாடுக்கு இது இருக்காது, எலும்பு இருக்காது. அதே மாதிரி மேலே வந்து ஷெல் இருக்காது. இது வந்து ஷெல்லும் இருக்காது, எலும்பு இருக்காது. ஆனால் இதனுடைய பாதுகாப்பு அம்சம் என்ன அப்படின்னா, வேகமாக நகர்ந்து போயிடுறது. இப்போ பைவால்வு, கேஸ்ட்ரோபாடு அப்படின்லாம் ரொம்ப வேகமாலாம் மூவ் ஆகாது. புரியுங்களா? அவங்க எதிரிகள் வந்து தன்னை சாப்பிடாம இருக்கிறதுக்கு அந்த ஓடு தான். அந்த ஓட்டோட இப்போ மியூரஸ்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்குல்ல, அது எதுவும் சாப்பிடாது. அதே மாதிரி வந்து பைவால்வு, கேஸ்ட்ரோபாடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷெல் இருக்கிறதுனால அதனுடைய ப்ரிடேட்டர் வந்து அதை பெரும்பாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா அது விரிஞ்சு இருக்கும்போது ஒரு ஷேப்பில் இருக்கும், சுருங்கிட்ட பிறகு வேற ஒரு ஷேப்பில் இருக்கும், வேற ஒரு கலர் இருக்கும். ஸோ இதனால் வந்து ப்ரிடேட்டரே வந்து ஒரு மயங்கி போகிற நிலையில் இருக்கும். இந்த இது இருக்கு இல்லைங்களா, சிஃபாலோபாடு வந்து வேகமாக மூவ் ஆகும். அதே மாதிரி ஒரு இரிட்டன்ட் இங்கு ப்ளூ கலரில், ப்ரௌன் கலரில் ஒரு இங்கை பீச்சு அடிச்சுட்டு ஓடி போயிடும். அதான் இதனுடைய பாதுகாப்பு. they have common ancestors with the gastropods and bivalves. Hence, they're mollusks. Cephalopods have the most well-developed nervous systems of all mollusks, as well as the most advanced eyes. The cephalopod eye is one of the most notable examples of convergent evolution in all of the animal world, because this eye evolved from a completely different origin than the eyes of mammals, yet it turned out to function in almost the exact same way. Cephalopods, therefore, have good eyesight. This eyesight is well suited for finding prey. The cephalopod then grasps the prey firmly with its arms and eats the prey with a mouth located between the arms. Cephalopods also have a beak, very similar to that of a parrot, used to help bite into prey. All octopods have a salivary gland that secretes venom to subdue prey. The venom of the blue-ringed octopus is so powerful that the bite of this octopus is often lethal. கண் இருக்கிற மாதிரி அது தலையில ஒரு பீக் இருக்கு பாருங்க, அழகு மாதிரி. அது வந்து கடிச்சு உள்ள அனுப்புறதுக்கு அது பயன்படக்கூடாது. பார்த்தா வெளியில தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு. To a human. Fortunately, it takes a lot of provocation to get an octopus, any octopus, to bite a person. While the octopus has 8 sucker-equipped arms, the squid and cuttlefish actually have 10. 8 of the arms are of the same length, while the other 2 are extra long and used for helping to grab prey.
These two additional arms are called the tentacles. There are 4 more classes of less common mollusks, most of which live in deep water and most people will never see. The phylum Mollusca is one of the most diverse-looking groups of animals in the world. It's hard to believe that something like a clam is closely related to something as outlandish as a cuttlefish. Sometimes truth really is stranger than fiction when it comes to the amazing life in the blue world. Hey everyone! Have you ஏதாவது மீன்கள் ஆக்டோபஸை வேட்டையாட வந்தா இந்த மாதிரி ஒரு கருப்பு இங்க் ரிலீஸ் பண்ணும். இந்த இங்க் பேரு செபலோபாட் இங்க். இது ஆக்டோபஸ் யூஸ் பண்ற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஆபத்தான சூழ்நிலையில மனிதர்கள் எப்படி கண்ணுல மண் எடுத்து அடிப்பாங்களோ அதே மாதிரி ஆக்டோபஸ் அதோட உடம்புல இருந்து கருப்பு இங்க் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிரும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஓகே. இந்த ஒரு 10-15 நிமிஷம் வீடியோலேருந்து என்ன புரியுதுங்க? Mollusks, mostly they are scavengers. ஓகே. அது mostly they are இது ஸ்ப்ரேயிங் இங்க்ஸ், அதாவது இங்க் மாதிரி ஒரு கலர்ஃபுல் இது வந்து அது வந்து பண்ணுது. ஓகே, வெரி குட். சிலது வந்து அந்த அதாவது ரொம்ப உள்ள போகாம ஓரமாவே கடல் ஓரமாவே பாறை ஓரமாவே இருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைச்சுவாங்க. சிலதுக்கு வந்து அந்த ஒரு நீடில் மாதிரி ஒரு அதாவது எதிரிகளை வேட்டையாடுவதற்கு, உணவை வேட்டையாடுவதற்கு அந்த நீடில் மாதிரி ஒரு அது மாதிரி அந்த மாதிரியான இதெல்லாம் கவனிச்சீங்க. ஓகே ஓகே. ஸோ முக்கியமான ஒரு மலஸ்க்கு அப்படின்னால என்ன அர்த்தம்னா, எல்லாமே எப்படி ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க. தமிழ்ல வந்து மெல் உடலிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, மெல் உடலிகள், புரியுங்களா? அது வந்து மேலே ஓடு இருந்தா கூட உள்ளுக்குள்ள அந்த இருக்க ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த மென்மையா இருக்கிற பாதுகாக்கிறதுக்கு தான் வெளியில ஓடும். பைவால்வு, அப்புறம் வந்து கேஸ்ட்ரோபோடு, ரெண்டுக்கும் வந்து மேலே கூடு மாதிரி இருக்கும், ஓடு இருக்கும் இல்லை கூடு இருக்கும், புரியுங்களா? சிஃபாலோபோடு அப்படிங்கிறது இது அந்த இது இருக்காது, ஷெல் இருக்காது, ஷெல் இல்லாமல் இருக்கும். ஆனால் இதனோட பாதுகாப்புக்கு ஷெல் இல்லாமல் இருக்கிறதுனால இதனோட பாதுகாப்பு என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக நீந்தி ஓடிடும். அதுலேயும் மீறி எஸ்கேப் ஆகிறதுக்கு ப்ரிடேட்டர் வரும்போது இந்த இப்போ வடிவேலு கண்ணில் பவுடர் தூவுன மாதிரி அது கலர் இங்க அடிச்சுட்டு ஓடி போயிடும். அந்த இங்க் வந்து கலர் மட்டும் இல்லைங்க, ஸ்ட்ரிஞ்சன்ட்டு, அது இரிட்டபிளாக இருக்கும். ப்ரிடேட்டர் வந்து அது டக்குன்னு ஸ்டன்னாகி நிற்க வச்சிடும், இதுங்க எஸ்கேப் ஆயிடும். இதுதான் என்னுடைய பாதுகாப்பு அம்சம். சரிங்களா? சரி, ஓகே. நேற்றுக்கு வந்து இன்னொருட்டபிரேட், வெர்டபிரேட்னா எப்படி இருக்கும், இன்னொருட்டபிரேட் எப்படி இருக்கும் பார்த்தோம். அந்த ஹேபிட்டட் அதை வந்து சொல்லுங்க, இது பார்த்துட்டோமா? ஹேபிட்டட், சரி பார்த்துருவோம். தேர் எமோஷனல், கெட் ஹர்ட் ஈஸிலி பை அதர்ஸ். ரொம்ப இது தெரியுதா? இல்லைங்க சார், தெரியல, ஸ்லைட் ஷோ தெரியல. வந்துடும்.
வந்துச்சிங்களா? வந்துருச்சு. ஓகே சார், தெரியுது. ஓகே. ரைட். இவை எல்லாமே அக்வாட்டிக் அனிமல்ஸு ஹேவ் திஸ் ஃபீச்சர்ஸ். அக்வாட்டிக் அனிமல்ஸுக்குள்ள ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கும்னா, இவங்க வந்து வாட்டர் எலிமெண்ட்டை வந்து அந்த வாட்டர் எலிமெண்ட்டோட கேரக்டர் வந்து இவங்க வெளிப்படுத்துவாங்க. ஸோ பெரும்பாலும் எமோஷனலாக இருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு பிரெயின் அவ்வளோ டெவலப் ஆகிருக்காது. மற்ற ஆர்கான்ஸ் டெவலப் ஆன மாதிரி, ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் டெவலப் ஆன மாதிரி, ஒரு கண்ணே இல்லைன்னா பாருங்களேன். இந்த பைவால்வு கேஸ்ட்ரோபோடுக்கெலாம் ஐயெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் சென்சார்ஸ் தான், அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆர்கான்ஸில் ரொம்ப டெவலப் ஆகிருக்காது. பிரெயின் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அறிவுபூர்வமாக இவங்க வேலை செய்கிறத விட எமோஷ்னலாக தான் இருப்பாங்க. என்ன, அதனால எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும். பயங்கிறது இவங்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷனாக இருக்கும். வெளி உலகமே தெரியாது. வெளி உலகத்தை பற்றி பாருங்கள், எவ்வளோ பெரிய கடல். இப்போ ஷார்க்கு எவ்வளோ தூரம் நீந்தி போகுது, திமிங்கல் எவ்வளோ தூரம் நீந்தி போகுது, சரிங்களா? மற்ற போனி ஃபிஷ் எல்லாம் எவ்வளோ தூரம் நீந்தி போகுது இல்லையா? ஸோ இவனுடைய மூவ்மெண்ட்லாம் பாருங்கள், இருக்கட்டில் அது பாட்டு கிடக்கும், சரிங்களா? ஈவன் சிஃபாலோபோடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ அதுங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும், அது குரூப்பாக இருக்கும். அந்த குரூப்பாக ஒன்னோட ஒன்று ஒரு 10, 20, 30, 40 அந்த மாதிரி ஒரு குரூப்பாக ஒரு இடத்துல இருக்கும், சரிங்களா? பெருசாக இடம் விட்டு இடம் நகர்றது அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது. சிஃபாலோபாட் மட்டும் இடம் விட்டு இடம் மூவ் ஆகும். மற்ற எல்லாமே கடற்கரை அது பாட்டு கிடக்கும். கடலுக்கு அடியில் ஆழத்தில் இருந்தால் அங்கேயே கிடக்கும். கரையோரத்தில் இருக்க கரையோரத்தில் மட்டுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இவங்க வந்து they have fear of large groups. எங்கேயோ கூட்டத்தில் போகிறது, திருவிழாவுக்கு போகிறது, என்ன அந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து இவங்க போக மாட்டாங்க. கூட்டமாக இருக்கிற மட்டும் இல்லை, ஆள் இல்லாத இடத்துலையும் போக மாட்டாங்க. அதாவது இப்போ ரோட்டில் யாரும் ஆள் இல்லைன்னு வச்சுங்களேன், நான் அந்த இடத்துல போக மாட்டேன் அப்படிம்பாங்க. அதே அந்த கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருக்குது, பஸ்ஸில் ஒரே கூட்டமாக இருக்குது, ஐயோ வேற பஸ் போகலாம், என்ன ஃப்ரீயாக இருக்கிற பஸ்ஸை போகலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. கூட்டம் இல்லாத இடத்துல இவங்க வந்து ஒரு கூட்டம் இருக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஆளே இல்லாத இடத்துக்கும் போக மாட்டாங்க, கூட்டம் நிறைய இருக்கிற இடத்துக்கும் போக மாட்டாங்க. அதே நேரத்தில் எங்கே போனால் இவங்க கூட ஆள் இருக்கணும், இவங்க தெரிஞ்சவங்க ஆள் இருக்கணும், ஃப்ரெண்டோ ரிலேட்டிவ்ஸோ வீட்டில் உள்ளவங்களோ யாரோ ஒருத்தர் கூட இல்லாமல் இவங்க தனியாக எங்கேயும் நெவர் தே கேன் கோ அவுட் சைட் வித்தவுட் எனிபடி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். தே வாண்ட் சேஃப் என்வரன்மெண்ட் லைக் வூம். அதாவது குழந்தை தாயோட வயிற்றில் இருக்கும்போது எவ்வளோ சேஃபாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, எந்த தொந்தரவும் கிடையாதா, வெளியிலேருந்து எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, தொந்தரவும் கிடையாது, ரொம்ப சேஃபாக இருக்கும். எல்லாம் அங்கே அம்மாக்கிட்டேருந்து கிடச்சிடும். சாப்பாட்டுலேருந்து என்ன எல்லாமே அங்கே வந்து கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி இவங்க வீடு வந்து ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்கும், சரிங்களா? ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அங்கே பழகணுங்கிறதா மட்டும் வந்து வேலை பார்ப்பாங்க. என்ன, ஒரு இப்போ ட்வின்ஸ் இருக்கு, ட்வின்ஸில் வந்து அக்கா அப்படிங்கிறது தனியாக ஸ்கூலுக்கு போகாது, தங்கச்சி கூட வந்தால் தான் அக்கா ஸ்கூலுக்கு போகும். 2 பேரும் ஒரே கிளாஸ் தான் படிக்கிறாங்க, புரியுங்களா? தங்கச்சி வந்து தங்கச்சியோட பாதுகாப்பில் அக்கா போயிட்டு வரும், புரியுங்களா? தங்கச்சி லீவ் போட்டால் இது ஸ்கூலுக்கு போகாது, ஆனால் இது ஸ்கூல் லீவ் போட்டால் தங்கச்சி போயிட்டு வரும் தனியாக. பாருங்க, இதுதான் மொலஸ்கா அப்படிங்கிறது. தே ஃபீல் கொசி வித் நோன் பீப்புள். ஒரு தெரிஞ்ச ஜனங்களோட இருக்கும்போது தான் அந்த ஒரு கொசி அப்படிங்கிறது ஒரு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள தான் இருக்கிற மாதிரி, அந்த ஷெல்லுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இது ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தனியாலாம் தெரியாதவங்க கூடலாம் எங்கேயும் போக மாட்டாங்க. தே ஹாவ் ஜென்ரல் டெண்டன்சி டு வித்ரா, பி க்ளோஸ்டு ஆர் ஹைடு. அதாவது அச்சுறுத்தல் ஏதாவது வந்துச்சு, யாராவது லேசாக ஏதாவது அச்சுறுத்தல் மாதிரியே பேசுனாங்க, சத்தம் போட்டாங்க, அவங்கள அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டாங்க, அவங்களோட பேசவே மாட்டாங்க. ஒரு முறை மிரட்டிட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஆளை வந்து எப்பவுமே கிட்ட போக மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன, இவங்க ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணவே மாட்டாங்க. தி அவாய்ட் ஆர்கியூமெண்ட், தே வில் கோ இன்சைட், வித்ரா பண்ணிப்பாங்க, புரியுங்களா? தன்னை மறைச்சிப்பாங்க, தன்னை ஒதுக்கிற உரம் அமைதியாக போயிடுவாங்க, எல்லாம் போய் தனியாக உட்காந்து அழுவாங்க, அவ்வளோதான். அங்கே வந்து அந்த ஃபேஸ் பண்ணுறது, எதிரில் வந்து நேருக்கு நேரம் சண்டை போடுறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது எல்லாம் நெவர்.
mollusk. The word mollusk is derived from Latin word mollis, meaning soft. இதை பார்த்தோம்ல, எல்லாருமே எவ்வளோ சாஃப்டாக இருப்பாருங்க. நம்ம கைப்பட்டாலும் நசுங்கும் போயிருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதுதான். ஸோ இவங்களோட நேச்சர் அப்படிதான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. பேசுறது ரொம்ப மென்மையாக பேசுவாங்க, அமைதியாக பேசுவாங்க, சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. சத்தம் போடுறவங்க கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி mollusk is a soft body invertebrate whose skeleton is separated by a shell. நமக்கு உள்ளுக்குள்ள எலும்பு இருக்கிற மாதிரி அதுக்கு வெளியில பாதுகாப்புக்கு ஷெல் இருக்கு. புரியுங்களா? இதுதான் மொலஸ்க்கு நமக்குள்ள, அதாவது வெர்டபிரேட் இன்வெர்டபிரேட். அங்கேயும் மீன் இருக்கு பாருங்க, மீனுக்கெல்லாம் உள்ள எலும்பு இருக்கு இல்லையா, அது வெர்டபிரேட்ல வந்துடும். மீன் உள்ள முள் இருக்கிற அந்த மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்டபிரேட் வகையில வந்துடும். மொலஸ்க் வந்து இன்வெர்டபிரேட். அதாவது அந்த இன்வெர்டபிரேட்னா உள்ளுக்குள்ள இவங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு எலும்பு இல்லை முதுகெலும்பு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வெளியில பாதுகாப்புக்கு ஷெல் இருக்கும். தேர் பெட் அண்ட் பில்லோ மஸ்ட் பி சாஃப்ட். அவங்க பயன்படுத்தக்கூடிய பெட்டு, பில்லோ, கர்ச்சிப்பு, ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். சரிங்களா? இவங்க உடம்பு வந்து நான் சொன்னேன்ல ஏற்கனவே, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல உள்ளுக்குள்ள எப்படி சாஃப்டாக இருக்கா கையை விட்டு பார்ப்பாங்க. புரியுங்களா? உள்ள இருக்கிற தையல், அந்த தையல் போட்ட இடம், மடக்கி தச்ச இடம், இதெல்லாம் உடம்பு குத்தப்படாது, சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி சாஃப்டா இருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் தான் இவங்க எடுப்பாங்க. இட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி அக்வாட்டிக். அக்வாட்டிக் அப்படிங்கிறது அதாவது அந்த வாட்டர் எலிமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, எமோஷனல் டைப்பில் இருப்பாங்க. வாட்டர் அப்படிங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வாட்டரோட ரொம்ப அஃபினிட்டியாக இருப்பாங்க. சரிங்களா? கிணத்துக்குள்ளே போனால் 3 மணி நேரம் கிணத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க, அங்கேயே குளிச்சு கிடப்பாங்க. கடலுக்குள்ளே போனால் நீங்கள் கூப்பிட்டால் வழியே உள்ளே கிடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அதாவது இது வந்து மனிதர்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த கிளான், அது வந்து நிறைய ஹோட்டலில் வந்து உணவாக பயன்படுத்துகிறாங்க. செப்பியா அப்படிங்கிறது கர்ட்டில் ஃபிஷ். அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் எலும்பே இருக்காது, ஃபுல்லாகவே சாஃப்ட் டிஷ்யூவாக இருக்கும். அதெல்லாம் வந்து பெரிய ஹோட்டல்கள்லாம் உணவாக பயன்படுது. முத்து அணிகள்னா பயன்படுது. புரியுங்களா? சிலதெல்லாம் இன்னும் டூல்ஸாக பயன்படுது. அண்டு ஈவன் பெட்ஸு சிலதெல்லாம் வளர்க்குறாங்க. புரியுங்களா? கேஸ்டப்போடு, இந்த மியூரக்ஸு, இந்த மாதிரிலாம் உயிரோட வளர்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மொலஸ்க்கு அப்படிங்கிறது அனிமல் கிங்டத்தில் வருது. இந்த அனிமல் கிங்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மினரல் கிங்டம், அதில் எந்த ரோல் வருவாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொலஸ்க் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து எர்த்தில் 3/4, அதாவது என்ன சொல்றது, 3/2 தண்ணீர் தான் இருக்கு. அந்த தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸ் இருக்கு. எல்லா அனிமலும் பிரைமேட்டிவ் ஸ்டேஜில் தண்ணிக்குள்ளதான், கடலுக்குள்ள தான் இருந்திருக்கு. கடலுக்குள்ளேருந்து தான் அனிமல்ஸ் வெளியில வந்து வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதனால அந்த பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய, அதாவது வெள்ளேந்தியா இருக்கிறவங்க, எதையும் எழுத்ததெல்லாம் பால் நினைக்கிறவங்க, விவரம் கம்மியாக இருக்கிறவங்க, ரொம்ப பயந்து இருக்கிறவங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மக்கள் மத்தியில். எவ்வளோ பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. புரியுங்களா? ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த கண்ணோட்டத்தில், இந்த புரிதல் அடிப்படையில் நாம் வந்து கேஸ் எடுக்கும்போது நிறைய பேர் இதில் வராங்க. எதாவது சொல்கிறாங்க, ஆஃப் அண்ட் மிஸ்டு இன் ப்ரிஸ்கிரிப்ஷன். இந்த மருந்தை பற்றி தெரியாதனாலேயே, இந்த விலங்கினத்தை பற்றி தெரியாதனாலேயே நாம் வந்து நிறைய முறை தேவையான பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து புறக்கணிச்சிருக்கிறோம். இவங்க எதில் வருவாங்கன்னா ரோ 2ல வந்து பெரும்பாலும் வருவாங்க. ரோ 2ன்னா லித்தியம் லைன். லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன்,
இந்த பெரும்பாலும் இந்த 3-4 ரெமடிக்குள்ள நிறைய பேர் வராங்க ரோ 2ல. அது இதுக்கு ஈக்குவலண்டா இருப்பாங்க. இதே மாதிரி பயம் இருக்கும், ஒளிஞ்சுக்கிறது இருக்கும், சாஃப்ட்னஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க வந்து ரோ 3ல வந்து பார்த்தீங்கன்னா நேட்ரம் ஒரு சிலீசியா அதில் வருவாங்க. டிசைர் ஃபார் சால்ட் அண்ட் ஹேவ் இமேஜ் இஷ்யூஸ் அதில் வருவாங்க. ரோ 4ல பார்த்தீங்கன்னா கல்கேரியா கார்பு, பெரட்டா கார்பு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க யார் பண்ணாலும் ரோன் போடுங்க. ரோ காலம் 4. எஸ் எஸ். இல்ல ஆக்சுவலா நேட்ரம் 3 சிலிசியா கரெக்ட் சார். காலம் தான் வரணும். காலம் 2 தான் அது. காலம் 2 தான் இது. காலம் 2 ரைட்டு தான் இது. காலம் தான் அது. காலம் 2ல பார்த்தீங்கன்னா கல்கேரியா கார்பு, பெரட்டா கார்பு. கல்கேரியா கார்பு 4th ரோவில் வரும், பட் காலம் 2ல வரும். பெரட்டா கார்பு வந்து 6 ரோவில் வரும், காலம் 2ல வரும். அவங்க வந்து யார் பண்ணாலும் ஒளிஞ்சிப்பாங்க, மறைஞ்சிப்பாங்க. யாராவது கூட இருந்து அவங்கள கைட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். தனியாக அவங்களால பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து மெலஸ்கோடைய ஜென்ரல் டெண்டன்சி. அது மினரல் கிங்டத்தில் இந்த இடத்துல வரும். அதே மாதிரி பிளான்ட் ரெமடிஸ்ல பார்த்தீங்கன்னா மொனோகோட்டிலிடன்ஸ். மொனோகோட்டிலிடன்ஸ் அப்படிங்கிறது இது வெரி பிரிமிட்டிவ் பிளான்ட். இது எப்படி வந்து இந்த மொலஸ்க் அப்படிங்கிறது வாட்டரில் ஏர்லியெல்லாம் அது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வந்துச்சோ, அதே மாதிரி பிளான்ட் மொனோகோட்டிலிடன் அப்படிங்கிறது தாவர வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப மிக மிக பிரிமிட்டிவ் முதல்நிலை தாவரங்கள்னு பேர். சரிங்களா? இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைகோட்டிலிடன் அப்படிங்கிறது இப்போ சாதாரண மரங்கள்லாம் சொல்லலாம். மொனோகோட்டிலிடன் அப்படிங்கிறது இப்போ அல்லி, நீர்வாழ் தாவரங்கள் இருக்கு, கோதுமை இருக்கு, நெல் இருக்கு. ஸோ அதனுடைய வேறு, அதனுடைய பூக்கள், அதனுடைய கதிர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் விளையக்கூடிய மரோட ஸ்ட்ரக்சரு அது தனி சப்ஜெக்ட், அப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட் மோனோகோட்டிலிடன் அப்படிங்கிறது வெரி பிரிமிட்டிவ் பிளான்ட்னு வச்சிங்க இப்போதைக்கு. அடுத்து ஹெமமெலிடே. இது வந்து டைகோட்டிலிடன் தான், 2வது காலத்தில் வரக்கூடியது. அதனுடைய சென்சிட்டிவிட்டி புரியுங்களா? இவங்க வந்து ஊசி போட பயப்படுவாங்க, ரத்தத்தை பார்த்தா பயப்படுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணிக்க கூடாது. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்க கூடாதுங்கிறதுனால நம்முடைய ஹோமியோ மருந்துக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இங்கே இவங்கள்ட்ட பார்க்கக்கூடியது. ஸோ அதேமாதிரி ஓவர் சென்சிட்டிவாக இருப்பாங்க இந்த மொனோகோட்டிலிடன்ஸ் தாவரத்தை சேர்ந்தவங்க, ஹேமமெலிடே பிளான்ட் ஃபேமிலி சேர்ந்தவங்க. தீம்ஸ் ஆஃப் சி ரெமடிஸ், அதாவது கடல் சார்ந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய தீம் எப்படி இருக்குன்னா தண்ணியில் இருப்பாங்க, எப்பவுமே தண்ணியில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போ நிலத்துல இருக்கிறது, இப்போ தாவரங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையில நின்று நடக்கக்கூடியது, ஓடக்கூடியது. பிளான்ட்லாம் ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்கக்கூடியது. புரியுங்களா? ஸோ அந்த ஃபுட் அந்த எர்த்து மேல ஸ்ட்ராங்கா நிற்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்குலாம் இருக்கும். பட்டு நீர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காதுங்க. ஸோ அவங்க எப்போதுமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, மிதந்துக்கிட்டே இருப்பாங்க, மூழ்குவாங்க, வெளியில வந்துட்டு திரும்ப உள்ள போவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சென்சேஷன்ல இருக்கும், அவங்களுடைய சென்சேஷன்ல இருக்கும். ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஏரியாவில் எப்படி இருந்தீங்க? உதாரணத்துக்கு நான் வந்து காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னால 18-17 வயசுக்கு முன்னால நல்லா இருந்தேன் அப்படிம்பாங்க. என்ன அதுக்கு பிறகு என்ன? காலேஜுக்கு போனது, அப்புறம் கல்யாணம் ஆனது, என்ன சின்ன வயசுல நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன், நல்லா ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அது? எந்த கவலையும் இல்லை, எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. புரியுதா? ஸ்கூலில் இருக்கிறதோட வீட்டில் இருக்கிறது நல்லா இருக்கும், அம்மா கூட இருப்பேன், சொல்றதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், எனக்குன்னு எந்த பொறுப்பும் கிடையாது, கடமையும் கிடையாது,
படிப்புலாம் அப்படிலாம் ஒன்றும் வராது எனக்கு. படிப்புல சுமார் தான். கொஞ்சம் கௌரவமா சொல்லிப்பாங்க. படிப்புல சுமார் தான், ஆவரேஜ் தான். புரியுங்களா? ஆமா. அதுல வந்து முக்கியமா நான் வந்து இன்வெரிபிளி எல்லா மொலஸ்க்கு பேஷண்ட்டையும் பார்த்துருக்கேன். கணக்கு வர்றது இல்லை. கணக்கு மட்டும் இவங்களுக்கு வரவே வராது. ஏன்? கணக்கு சாதாரண சப்ஜெக்ட் இல்லை. அதில் லாஜிக்கே தெரிஞ்சுக்கணும், கால்குலேட் பண்ண தெரியணும். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி லாஜிக்கு, கால்குலேஷன், யோசிச்சு பண்றது, இதெல்லாம் இவங்களால முடியாது. கணக்கு கேட்டு பாருங்க, கணக்கு வரவே வராதுன்னா ஸ்ட்ரைட்டா வந்து ஊம் ஸ்டேஜ்னு நீங்க எடுத்துக்கலாம். புரியுங்களா? ஊம் ஸ்டேஜில் உள்ள யாருக்குமே, ஊம் ஸ்டேஜில் இன்னும் சொல்ல போனா ஒரு 2-3 வளர்ச்சி நிலை, அதாவது வந்து பிஃபோர் ஸ்கூல் ஏஜ், டாட்லர் வரையும் பொம்மையை வச்சு விளையாடுறாங்க பாருங்க, அந்த ஸ்டேஜ் வரையும், ஓம்பு, இன்ஃபேண்ட்டு, எர்லி சைல்ட்ஹுட், டாட்லர், அந்த டாட்லர் வரையும் கணக்கே வராது. ஏன்னா அது வரையும் வந்து பிரெயின் அவ்வளோ டெவலப் ஆயிருக்காது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க காலேஜ் படிக்கும்போது கூட கணக்குன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன்னா அந்த எவல்யூஷன் ஸ்டேஜ்லையும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லையும் மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அவங்க பிறக்கும் போதே. புரியுங்களா? நம்ம மருந்து போய் தான் அதை வந்து உடச்சி விடும். புரியுங்களா? கணக்கே வராது அப்படின்னு இன்வேரியபிளி எல்லா பேஷண்ட்டையும் பார்க்குறோம். அது ஒரு டிசைட் பண்ணக்கூடிய சிம்டமாக கூட நாங்கள் வந்து பார்க்குறோம். புரியுங்களா? அதே மாதிரி வந்து இந்த நீர்வாழ் உயிரினங்களுக்கு இந்த வயலட் கலர், ப்ளூ கலர், கருப்பு வெள்ளை இல்லை கிரே, என்ன இல்லைன்னா வயலட் கலர், இது வந்து ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருக்கும். ப்ளூ கலர், நேவி ப்ளூ, அது ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருக்கும். கலர் இண்டிகேஷன் இது விளையாடும். ஏன் அப்படின்னா அவங்க இருக்கிறது அங்கே தான். தண்ணியை பார்த்தா என்ன கலரில் இருக்கு? வானத்தோட கலர் தண்ணியில் பிரதிபலிக்கும். தண்ணியில் இருக்கிற விலங்குகளுக்கு கண்ணால் பார்த்தா என்ன தெரியும்? வானம் தான் தெரியும். அது என்ன கலரில் இருக்கும்? ப்ளூ கலரில் இருக்கும். புரியுங்களா? இந்த நம்முடைய சூப்பர் கிளாஸு டேப்லேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த விப்ஜிஆர் தான் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. இந்த இதில் வந்து எல்லோ விட்டுருங்க, மீதி 6 கலர் இருக்கு பாருங்க. இந்த 6 கலரும் அப்படியே வரிசையாக எடுத்துங்க. 6 சூப்பர் கிளாஸுக்கு, 6 ரோவுக்கு அப்படியே வரிசையாக எடுத்துங்க. இந்த கலர் அஃபினிட்டி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக அப்படியே ஓடிடுறது. லீடர்ஷிப் குவாலிட்டி வர்றவங்களுக்கு சிவப்பு கலர் தான் பிடிக்குது. புரியுங்களா? அதே மாதிரி வந்து 4th ரோவில் வர்றவங்களுக்கு கிரீன் கலர் தான் பிடிக்குது. 5th இதில் வர்றவங்களுக்கு பிங்க் கலர் தான் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அது சிவப்பு பக்கம் போகுது, அது அந்த பக்கம். புரியுதா? இந்த 1, 2, 3 எல்லாம் வயலட், இண்டிகோ, ப்ளூ, இது 3 ப்ளூ கலரு. புரியுதா? அந்த பக்கம் ரைட்டில் கடைசியில் வந்து சிவப்பு கலரு. இந்த இது சப்ஜெக்ட் சம்மந்தம் தான், இருந்தாலும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் கலந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஓகே. அஃபினிட்டி வித் வாட்டர். பீப்புள் ஹூ நீட் எ sea remedies often like to be near water, by the sea, வாட்டர் ஃபால்ஸு, தீம் பார்க்கு. இப்போ ரொம்ப இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு இது இருக்குது. என்னென்னா, வெளியில் போனால் எப்போ போனாலும் அட்லீஸ்ட் ஒரு தீம் பார்க் ஒரு முறையாக போயிட்டு வரணும். தீம் பார்க்குக்கு போகணும், அந்த தண்ணியில் விளையாடணும், அந்த தண்ணி மேலே படுற மாதிரி விளையாடணும், தண்ணியில் நீந்தி விளையாடணும். இதுதான் இவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சமானது. புரியுங்களா? வாட்டர் ஃபால்ஸு, அது அந்த அந்த அருவியில் குளித்தாலே அது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படிம்பாங்க. புரியுங்களா? சீ பக்கம் போனீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வர்றது உள்ள தண்ணிக்குள்ள தான் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அதே நேரத்தில் தண்ணிக்கு பயமும் உண்டு, தண்ணிக்கு பயமும் உண்டு. புரியுங்களா? இந்த ஸ்னெயில்ஸ்லாம் இருக்குது. நான் தண்ணிக்குள்ள தான் நிற்பேன், ஆனால் காலை தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பேன், உள்ளெல்லாம் போக மாட்டேன். ஏன்? அலை உள்ளே அடிச்சுட்டு போயிருப்போம், உள்ளே இழுத்துட்டு போயிருப்பான். ஸோ கூட வர பசங்களையும் உள்ளுக்குள்ளே விட மாட்டாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு தண்ணி ஒரு முழங்கால் தண்ணி கூட போக மாட்டாங்க, அதுக்கு முன்னாலே நிற்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பைவால்வெல்லாம் இருக்கு இல்லையா, பைவாலாக உள்ளே போயிடுச்சுன்னா எப்படி வெளியே வர்றது? வர முடியாது. புரியல? ரொம்ப சேஃபாக இருக்கணும் அது. இதே வந்து சிஃபால போட்டு பாருங்க, அது நீந்தும், அது ஆழத்தில் இருக்கும். ஸோ அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்களோட ஹேபிட்டேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய இங்கே ஹேபிட்டும் இருக்கும். புரியுங்களா? அடுத்தது சொல்லணும், கடற்கரைக்கு போனால் கிளிஞ்சல் பொறுக்குவாங்க இவங்க.
அது நிறைய பேர் கிளிஞ்சல் பொறுப்பாங்க, கிளிஞ்சல் பொறுக்கிட்டு வருவாங்க. கிளிஞ்சல் பொறுக்கிட்டு வந்து அதை வந்து ஒட்டி அதை வந்து அந்த இதெல்லாம் தொங்க விடுறாங்கல்ல, ஒரு ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி தொங்க விடுறாங்கல்ல, அதெல்லாம் இவங்களே பண்ணுவாங்க. இல்லை கடற்கரைக்கு போனால் சங்கு நிறையா வாங்குவாங்க, இவங்க பொறுக்கி எடுப்பாங்க. கரையில் வந்து அதை பொறுக்கிறத ஒரு வேலையாக பார்ப்பாங்க. 500 1000 பொறுக்கிட்டு வருவாங்க, பை நிறையா பொறுக்கிட்டு வருவாங்க. அது ஒரு ஃபெனாட்டிக்காக இருக்கும் உங்கள்கிட்ட. அவ்வளோ அழகாக நான் யாருங்கிறத அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஹேபிட்லேருந்து. சரிங்களா? இதை இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தான் எல்லாம் வருது. அந்த மருந்து அற்புதமாக அவங்கள்ட்ட வேலை பார்க்குது. ஸோ இவங்களுடைய ஹாபிஸ் பொழுதுபோக்கு அப்படின்னா நீந்துறது அப்படிங்கிறது. இப்போ மற்றவங்கெல்லாம் கிரவுண்டில் போய் நிற்கிறாங்கல்ல, இவங்க தண்ணியில் போய் நின்றுவாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அற்புதமாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. புரியுங்களா? இப்போ பெரும்பாலும் கிரிக்கெட்டில் போய் நிற்கிறாங்கல்ல, கிரிக்கெட்டு, ஃபுட்பால், வாலிபால், இவங்களுக்கு ஹாபி அப்படிங்கிறது ஸ்விம்மிங் தான். தண்ணி இருக்கிறது ஓடி போயிடுவாங்க. ஸ்கியூபா டைவிங், சர்ஃபிங்கு, அந்த போட்டு மாதிரி சின்ன போட்டு மாதிரி வச்சுட்டு இழுத்துட்டு போகிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி போகிறது, தண்ணியில் டைவ் அடிக்கிறது, இது போட்டிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. டைவிங் இன் வெல், கிணத்துல குதிக்கிறது, மேலேருந்து குதிக்கிறது, ஸோ இதெல்லாம் ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும். தேர் கேன் பி பாசிட்டிவ் பொலாரிட்டி. வாட்டரை பார்த்தா இவங்களுக்கு பயப்படுறதும் உண்டு. மூழ்கி போயிடுவோம், தண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிடும், ஷார்க்கு வந்துடும், பிடிச்சிரும், மீன் நம்மளை பிடிச்சிட்டு போயிடும். ஏன்? அதெல்லாம் ப்ரிடேட்டர் இவங்களுக்கு. பெரிய மீன்லாம் சின்ன மீனுக்கு ப்ரிடேட்டரு. சரிங்களா? இந்த சிஃபாலா போட்டிருக்குல்ல, அதெல்லாம் அதனுடைய ப்ரிடேட்டர், இதெல்லாம் பெரிய மீன் எல்லாம். சரிங்களா? ஸோ அந்த மீனை பார்த்தா பயமும் இருக்கும். இவங்களுடைய வல்னரபிலிட்டி, இவங்களுடைய வீக்னஸ் என்ன? அதாவது இவங்க ஜென்ரலாகவே ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, பயம் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு எப்பவுமே ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படும், ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். சரிங்களா? எப்படி தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை, தாயோட வயிறு எப்படி இருக்கு? அது தண்ணிக்குள்ளே மிதக்குது, வாட்டரில். கடலுக்குள்ளே இருக்கிற உயிரினங்களும் தாய் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் ஆல்மோஸ்ட் ஒன்று தானே. தரை மேலே இருக்கிற, பூமி மேலே இருக்கிற தாயோட வயிறு தான் பூமி மேலே இருக்கிற கடல் நீர். ரெண்டு சிம்பாலிக்காக ஒன்று தான். புரியுதா? ஸ்டேஜில் இருக்கிற குழந்தையோட ஃபீலும் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களோட ஃபீலும் ஒன்றா இருக்கும். அதில் வளர்ச்சி நிலை இருக்கும், அது வேற. ஆனால் ஸ்டேஜ் பாதுகாப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி ஃபியர் ஆஃப் பீயிங் இன்ஜூர்டு, அதாவது தன்னுடைய ரத்தத்தை பார்க்கக்கூடாது. இவங்க கையில் ரசம் கிழிக்கக்கூடாது, ரத்தம் வந்துடக்கூடாது, அப்படியே மயக்க போட்டு விழுந்துருவாங்க. இவங்க ரத்தத்தை பார்த்து மயக்க போட்டு விழுந்துருவாங்க. ஊசியே போடக்கூடாது, ஊசியே போடக்கூடாது. வீட்டுக்காரரு நெஞ்சு வலி வந்து ஐசியூவில் இருக்காரு, மேலே அங்கே இங்கே எல்லாம் வந்து டியூப் போட்டு வச்சிருக்காங்க. இவங்க போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க, பயமா இருக்கு. புரியுதா? வேற யாரை விட்டு தான் போய் பார்த்து வராங்க. அதெல்லாம் சரியாகி இங்க வார்டுக்கு வந்த பிறகு தான் இவங்க போய் பார்க்குறாங்க. புரியுதா? வீட்டுக்காரர் அவ்வளோ பெரிய ஒரு தனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் தான், இருந்தாலும் அந்த ஒயரெல்லாம் உடம்புல மாட்டிருக்காங்க இல்லையா, அந்த கண்டிஷனை பார்க்கறது இவங்களுக்கு பயமா இருக்கு. ஸோ அந்த அளவில் ஃபியர் ஆஃப் பீயிங் இன்ஜூர்டு. புரியுங்களா? நாய்க்கு பயப்படுவாங்க. அது என்ன நாய்க்கு பயம் அப்படின்னா, கடிச்சா ஊசி போடுவாங்களா, 14 ஊசி போடக்கூடாது. எனக்கு மருந்து மாத்திரை என்ன வேணும் கொடுங்க, ஊசி போடக்கூடாது. நாய் கடிச்சா ஊசி போட்டே ஆகணுமே. எங்கேருந்து எங்கே போகுது பாருங்க பயம். எனக்கு ஊசி போடக்கூடாதுங்கிறது நாய்கிட்டேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு போய் நிற்குது. சரிங்களா? சேஃப்டி, ஐ ஸ்டே இன்சைட் மை ஷெல். ஸோ ஷெல்லுக்குள்ள இவங்க பதுங்கி இருக்கிறவங்க, அந்த செல்லு மாதிரி இவங்க கூட யாராவது லைஃப்ல வேணும். வயசு 55ங்க, இப்போ வயசு அவங்களுக்கு 55. புரியுதா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால, 7 வருஷம் முன்னால் அப்பா இறந்துட்டாங்க, 5 வருஷம் முன்னால் அம்மா இறந்துட்டாங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப பாதிச்ச விஷயம் சொன்னா என்ன?
எங்கள் அப்பா அம்மா இழந்தது, அப்பாவோட அம்மா இழந்தது. அம்மா இழக்கும்போது இவங்களுக்கு என்ன வயசு? 50. என்ன, அதுதான் அதிகபட்சம் பாதிச்சது, அவ்வளவுதான். புரியுங்களா? அந்த அம்மாவுடைய அரவணைப்பு, பாதுகாப்பு, அவங்க தான் எனக்கு பலமே. அம்மா தான் எனக்கு பலமே அப்படிங்கிறாங்க 50 வயசுல. புரியுதா? இவங்களுக்கு குழந்தை, பேர குழந்தை எடுக்கிற வயசாச்சு. ஆனா இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அங்க வந்து அங்க அம்மாவை இழந்தது, அப்பாவை இழந்தது அப்படிங்கிறது அனாதை மாதிரி இருக்கான். உலகத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, குடும்பத்துல இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்து நண்பர்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இருந்த கூட அப்பா அம்மா இல்லைங்கிறது 50 வயசுல அனாதை மாதிரி ஃபீல் பண்றாங்கிறாங்க. இதுதான் வல்னரபிலிட்டி. தெரிஞ்சவங்க மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு, கூட இருந்தவங்க மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு. வேற யாரும் என்னால வந்து தெரிஞ்சவங்களா அது வந்து யோசிக்கவே முடியாது. என் வீட்டுக்குள்ள அவங்க இருக்கணும், அவங்க என்ன பாதுகாத்துக்கணும். புரியுங்களா? ஸோ இது ஃபியர் ஆஃப் பீயிங் இன்ஜூர்டு, டஃப்டு, இன்வெடட் அண்ட் பெனட்ரேட்டட். அதாவது தன்னுடைய எல்லைக்குள்ள யாரும் உள்ள வந்துடக்கூடாது, தான் ரூமுக்குள்ள யாரும் வரக்கூடாது, தான் வச்சிருக்க செல்ஃபு, தனக்குன்னு ஒரு செல்ஃப் வச்சிருப்பாங்க, அங்கே இவங்க பயன்படுத்துகிற பொருள்லாம் வச்சிருப்பாங்க, அதை யாருக்கும் அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்குள்ள யாரும் வரக்கூடாது, இவங்க எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது. புரியுங்களா? இவங்க அக்கா தங்கச்சி 3-4 பேர் இருக்காங்கன்னா என்ன, இவங்களை விட்டுட்டு தங்கச்சியை வந்து தங்கச்சி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, அக்காவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. புரியுதா? எதா இருந்தாலும் எங்கள் அக்காவை தான் மேலே கொடுங்க, என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை தங்கச்சியாக கொடுக்க எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி. புரியுங்களா? ஸோ இவங்க ஏரியாவுக்குள்ள இவங்க அம்மா, இவங்க அப்பா, அது யாரும் பங்கு போடக்கூடாது. புரியுங்களா? அதே மாதிரி வந்து இந்த நேற்றமூர் பாருங்க, நேற்றமூர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். என்ன, என்னை யாரு விரும்புகிறாங்களோ, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க வேற யார்ட்டையும் பேசக்கூடாது, வேற யார்ட்டையும் பேசக்கூடாது. ஏன்? அது என்னோட லிமிட்டுக்குள்ள இருக்கவர், என்ன பாதுகாக்கிறவர், அவர் என்ன மட்டும் தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ அந்த பெனட்ரேட்டட் இன்க்ளூடிங் செக்ஸுவாலிட்டி. புரியுங்களா? அது நேற்று பார்த்தீங்கன்னா அந்த விஜினஸ்னஸ் இருக்கும். புரியுங்களா? ஸோ அந்த இன்வைடட் ஆர் பெனட்ரேட்டட் இன்க்ளூடிங் செக்ஸுவாலிட்டி அப்படிங்கிற ஃபீல் அவங்ககிட்ட இருக்குங்க. அவங்க எல்லைக்குள்ள எதுவும் ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ அவங்க எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது. ஸோ அப்படி ஒரு இது இருக்கும். நீட் ஃபார் சேஃப்டி. ஐ ஸ்டே இன்சைட் மை ஷெல். தே ஹாவ் சோசியல் ஃபோபியா. ஜனங்களோட பழகிறது, போகிறது வருது, அதெல்லாம் பயங்கர பயமா இருக்கும். ஃபோபியானா பயம், சோசியல் ஃபோபியா. மக்கள் மத்தியில் வந்து ஃப்ரீயாக போகிறது, பழகிறது, பேசுறது, கூட்டத்தில் போகிறது, இதெல்லாம் இவங்களால முடியாத விஷயம். தி அவுட்டர் வேர்ல்ட் இஸ் ஹார்ஷ். வெளி உலகம் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. திட்டுறாங்க, என்ன காயப்படுத்துறாங்க, சண்டை கண்டை எங்கே நடக்கும், அந்த பக்கமே போக மாட்டாங்க, தலை வச்சே படுக்க மாட்டாங்க. புரியல? இவங்களுக்கு தெரிஞ்சு வீட்டில் யாரும் சண்டை போடக்கூடாது, அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது, அப்புறம் வீட்டில் யாரும் சண்டையே போடக்கூடாது. தெருவு சண்டை கொண்டாலும் அந்த பக்கம் வெளியே போக மாட்டாங்க. இவங்க இருக்கிற இடத்துல சண்டையே போடக்கூடாது. சண்டைங்கிறது ஏன், நம்மள யாரும் அடிச்சுட்டா, அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க, கிட்ட போன நம்மள அடிச்சுட்டா. ஸோ அந்த ஃபியர் ஆஃப் பீயிங் அட்டாக் அப்படிங்கிறது இருக்கும். உலகமே ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். என்ன பண்ணுறது, இந்த உலகம் அப்படி தான் இருக்கு. ஃபார் தம், ஸோ தே வாண்ட் டு ஹைட் இன்சைட் த ஷெல். ஸோ அந்த அந்த இந்த மாதிரி பிரச்சனைனாலே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க. ஓகே. வித்ராயல் ஃப்ரம் பேட் எக்ஸ்பீரியன்சஸ். வெளியில் போகிறாங்க, யாராவது அசிங்கப்படுத்துகிறாங்க, திட்டாங்க, மறைக்கிறாங்க, அவ்வளோதான், அத்தோடு சரி. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ட்ரை டு ஹைட் ஆர் எஸ்கேப். அந்த இடத்த விட்டு வெளியே ஓடியாந்துருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கமே போக மாட்டாங்க. வித்ரா எமோஷனலி, பயம், எமோஷனலி பயம். புரியுங்களா? தே கிரிஞ்ச் அண்ட் ஷ்ரிங்க். அதாவது அந்த மாதிரி மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பயப்படுவாங்க, அதை அருவருப்பாக பார்ப்பாங்க. புரியுங்களா? அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலி தேர் மே பி கான்ட்ராக்ஷன், ஸ்பாசம், கிராம்ப் அண்ட் நம்னஸ். ஸோ அவங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா
இந்த இப்போ ஒரு கேஸ் சொன்னேன் இல்லையா, இந்த 50 வயசுல அம்மாவை இழந்தது, அப்படியே அனாதை மாதிரி இருக்கிறது, உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிறது. அவருடைய வீட்டுக்காரர் தான் வந்து அந்த மாதிரி பெட்ல இருந்தாரு. அவர் போய் இவங்க பார்க்கல, வேற அவங்களுக்கு உதவி செய்யறாங்க பாருங்க, அவங்கள போய் பார்த்துட்டு சொல்றாங்க, அவங்க ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு சொல்றாங்க, இவங்க போக மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல லெஃப்ட் சைடு இந்த ஷோல்டரு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா மரத்து போகுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக லெஃப்ட் சைடில் வந்து வலி சொல்லுவாங்க இல்லையா, இவங்க மரத்து போகுது அப்படிங்க, இந்த இடம்லாம் அப்படியே மரத்து போகுது அப்படிங்கிறாங்க. பாருங்க, கான்ட்ராக்ஷன், ஸ்பாசம், கிராம்ப் அண்டு நம்னஸ். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்னைல் இருக்குல்ல, கேஸ்டபோர்ட், அதாவது கார்டன் ஸ்னைல் இருக்குல்ல, அந்த ஓட்டை லேசாக தட்டுங்களேன், என்ன ஆகும், அப்படியே உள்ள சுருங்கிக்கும். கான்ட்ராக்ஷன், ஸ்பாசம், கிராம்ப், நம்னஸ். சரிங்களா, இதுதான் அவருடைய பேசிவ் சென்சேஷன். இதுதான். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்லையும் இதுதான் வரும். எவ்வளோ அழகாக மேய்ச்சாது பாருங்க. அவங்களுக்கு கொடுத்தது பைவால் தான் மருந்து, அனலிஸ்டில் வருது. ஸோ அவங்களுக்கு சிம்டம் கரெக்டாக இருக்குது, பயம் கரெக்டாக இருக்குது, ஃபியர்லாம் கரெக்டாக இருக்குது. அவங்களுடைய இது லைஃபோட பர்பஸ் என்ன, ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தேவை என்னன்னா, எனக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றுமே தேவையில்லை, எனக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றுமே தேவையில்லை. புரியுங்களா? சாப்பாடு கூட பெரிய விஷயமே இல்லை, இருக்கிறத சாப்பிட்டுப்பேன். பெருசாக டேஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, இருக்கிறத சாப்பிட்டுப்பேன். பைவால் எங்கே கிடக்குதோ அங்கே என்ன மண் இருக்குது, அந்த மண்ணில் என்ன இருக்குதோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதனுடைய உணவே அவ்வளோதான். புரியுங்களா? ஸோ உடை, ஆடை, இருக்கிறது இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வாடகை கொடுத்துருக்காங்க, எங்கே இருந்தாலும் வாடகை கொடுத்தா, சொந்த வீடெலாம் இப்போ வாங்க முடியாது, எங்கே போனால் வாடகைக்கு தான் இருக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு இருந்தால் போதும், போட்டு ட்ரெஸ் இருந்தால் போதும். அதுவும் எனக்குன்னு ஒன்றும் பிரியாட்டெலாம் கிடையாது, என்ன இருக்கோ சாப்பிட்டு. புரியுங்களா? இதுதான் இவங்களுடைய தேவையே, வாழ்க்கையோட தேவையே இவ்வளோதான். என்ன, நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும். யார் சுற்றி உள்ளவங்க? யாரு? அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, இல்லை வீட்டுக்காரரு. அவங்க நல்லா இருந்தால் போதும். அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்க நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க முடியும், அவங்க நல்லா இருந்தால் நான் சேஃபாக இருக்க முடியும். இவ்வளோதான் லைஃபே, இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. புரியுங்களா? அது சொல்லுவாங்கல்ல, கிணத்து தவளைக்கு ஏரி தவளைக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க. கிணத்து தவளைக்கு கிணறு தான் உலகம், ஏரி தவளைக்கு ஏரிக்குள்ள மட்டும் இல்லை, ஏரிக்கு வெளியிலையும் அது வரும். புரியல? வெளியில பார்க்குற எவ்வளோ தூரம் தெரியும், அதெல்லாம் அவரோட உலகம். கிணத்தவளைக்கு கிணறு மட்டும்தான் உலகம். அப்போ இந்த தண்ணிக்குள்ளே கிடக்கிற இந்த மெல்லுடலிக்கு தண்ணி மட்டும்தான் உலகம். எவ்வளோ தூரம், கண்ணு கிடையாது, ஒன்றும் கிடையாது, உலகமே தெரியாது, கண்ணே கிடையாது அதுக்கு. ஈவன் சிஃபலா போட்டுக்காக கண்ணு இருக்கு, தண்ணிக்குள்ள எவ்வளோ தூரம் தெரியுமோ அவ்வளோ தூரம் இது இதனுடைய உலகம். சரிங்களா? இப்போ பைவால்வுக்கும் கேஸ்ட்ரோபோடுக்கும் கண்ணு கிடையாது. புரியுதா? உலகங்கிறது என்ன, அது உணர்றது மட்டும்தான் உலகம். சப்ஜெக்டும் அது என்ன உணர்தோ அது மட்டும்தான் உலகம். புரியுங்களா? எவ்வளோ அழகான ஒரு தியரியை வந்து ஹோமியோட இணைச்சு கொடுக்குறாங்க பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. இது அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இந்த வல்னரபிலிட்டி அப்படிங்கிற தலைப்பில் இப்போ முடிப்போம். 13 ஸ்லைடு தான் போயிருக்குது. பார்த்தீங்கன்னா 90 ஸ்லைடுக்கு மேலே இருக்குது. எத்தனை நாள் போகும்னு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீடியோ பார்த்தோம், அதனால ஒரு 15-20 மினிட்ஸ் ஓடிடுச்சு. நாளையிலேருந்து தியரியை வந்து வரிசையாக பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி சார். சார் நாளையில இருந்து வெனஸ்டே தானே சார்? ஆமா ஆமா, நம்ம கிளாஸ் வாரத்துக்கு 3 நாள் தான். ரைட்டுங்க சார், ரைட்டுங்க சார். ஆமா, நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றிங்க. நன்றி நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.